Okay, என் பேர் பாரதி. We have started up a small startup company, Uniq Private Limited. கோடம்பாக்கத்தில் சிச்சுவேட் ஆயிருக்கு. We are running for last 6 months. So with a team of ஒரு 20 பேர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ ஓகே மேம். சோ இன்னும் உங்களோட கம்பெனி பத்தி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன். எக்ஸாக்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே. நம்ம கம்பெனிக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மள two broad branches இருக்குது. ஒன்று வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து சர்வீசஸ். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஐ பேஸ்டு சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். சர்வீசஸ் சைட் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு கிளைண்ட்ஸுக்கு சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஆங்குலர் ஆகட்டும், ஜாவாவாகட்டும், பைத்தான், ஏஐ பேஸ்டு டூல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வி யூஸ் லேட்டஸ்ட். எனக்கு ரெக்குவயர்மெண்ட்டுமே வந்து இதை சுற்றி தான் இருக்குது. ஸோ அதாங்க, ஸோ கிட்டத்தட்ட 1.2 crore சேலரி வாங்கினவங்க இப்போது தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போயே நானே ரெக்ரூட் பண்ணுறேன் இல்லையா, ஸ்கில் டு த ரெக்குவயர்மெண்ட் மேட்ச் வந்து இருக்கணும். யார் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க ஃபுல் ஸ்கில்டாக இருந்தால் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டெய்லி லேர்னிங் இருக்கணும். அதுவும் நான் பார்க்குறது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ். ஸோ இன்னுமே எனக்கு வந்து இன்னொரு 6 பேர்கிட்ட தேவை இருக்குது. அதுக்கு தான் நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இட்ஸ் ஸ்டில் அ மித். ஸோ ஓகே மேம், இப்போது இங்கே பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க உங்கள் கம்பெனியில் இன்னும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸோ உங்கள் கம்பெனிக்கு வரக்கூடிய அந்த எம்ப்ளாய்க்கு மினிமம் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறது? நான் ஃப்ரெஷர்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே. ஜாவாவோ இல்லை பைத்தானோ, ஆங்குலர், இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் ட்ரெயின் ஆயிருந்தாங்கன்னா என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அது மேட்ச் ஆகும்போது நான் செலக்ட் பண்ணுறேன். நான் ரொம்ப டிகிரியை பார்க்கறதில்ல. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்ன இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாமே யூனிக் டெக்னாலஜியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அவங்க கூட நீங்கள் டைப்பில் தான் இருக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தரீங்க? ஃபினிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஃபினிட்டிவ் இஸ் கம்ப்ளீட்லி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி. நான் முன்ன சொன்ன மாதிரி தான். பட் வி ஆர் பார்ட்னரிங் வித் யூனிக். அதனால வந்து யூனிக்கில் ஐ நோ தட் அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டு எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ யூனிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இங்கே ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி கிட்ட சம்பளம் வாங்கின பாரதி மேம் பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள பற்றியும் அவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கக்கூடிய ஐடி கம்பெனி பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய ஐடி கம்பெனியில் இப்போ ஜாப் வேகன்சி இருக்குது. ஸோ அந்த ஜாபுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதை பற்றி நம்ம இந்த தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் 10 பில் பட்டன் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களோட விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, மேம் வந்துட்டாங்க. மேம் கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஹாய் மேம். ஹலோ. சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது? ஓகே, என் பேர் பாரதி. We have started up a small startup company, Uniq Private Limited. கோடம்பாக்கத்தில் சிச்சுவேட் ஆயிருக்கு. We are running for last 6 months. ஸோ வித் அ டீம் ஆஃப் ஒரு 20 பேர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஓகே மேம், ஸோ இன்னும் உங்களோட கம்பெனி பற்றி இன்னும் கொஞ்சம் பிரீஃபாக சொல்லுங்களேன். எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, நம்ம கம்பெனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மள two broad branches இருக்குது. ஒன்று வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து சர்வீசஸ். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஐ பேஸ்டு சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். பட் தே ஆர் வெரி பட்டி ஸ்டேஜ். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் அப் இல்லையா? ஸோ நிறைய ஐடியாஸை கொண்டு வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். சர்வீசஸ் சைட் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு கிளைண்ட்ஸுக்கு சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை சுற்றி இருக்க கிளைண்ட்ஸ்க்கு வந்து வி காட் சம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் தான் நம்ம கம்பெனியில். ஸோ இது ஆங்குலர் ஆகட்டும், ஜாவாவாகட்டும், பைத்தான், ஏஐ பேஸ்டு டூல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வி யூஸ் லேட்டஸ்ட். எனக்கு ரெக்குவயர்மெண்ட்டுமே வந்து இதை சுற்றி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இல்லையா? ஸோ அவர் பார்க்கும்போது நீங்கள் ஐடி கம்பெனி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய ஐடி கம்பெனி வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் அங்கேருந்து வெளியே வரும்போது உங்களோட சேலரி எவ்வளோ இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஒரு கியூரியாசிட்டி கேட்குறேன். My package was like 1.2 crores. 1.2 crores, ஓகே. ஆனால் எனக்கு என்னென்னா வந்து இதை விட வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணணும், நம்ம நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும், நம்மளுடைய நாலேஜை வந்து இன்னும் நிறைய வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து கண்ட்ரியில் வந்து நிறைய செய்யணும் அப்படின்ற ட்ரீமில் தான் வந்து ஐ குவிட் மை ஜாப் அண்ட்
பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இது இன்னைக்கு இல்லை, ஒரு 5 இயர்ஸாக மைண்டில் ரன் ஆகிட்டு இருந்தது. ப்ராப்ளி அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து வி ஸ்டார்டட் 6 months பேக். ஏன் ஐடி அப்படின்னா வந்து என்னுடைய டைம் எல்லாமே அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பண்ணும்போது என்னுடைய நாலேஜை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இன்னும் பெருசாக பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸோடு இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதாங்க, ஸோ கிட்டத்தட்ட 1.2 crore சேலரி வாங்கினவங்க இப்போ தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு புதுசாக ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே மேம், ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டில் அதிக வருஷம் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ எத்தனை வருஷம் இருந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். 18 இயர்ஸாக இருந்தேன். நான் வந்து பிஎஸ்டி டெக்கில் படித்தேன். காலேஜ் முடித்தோடனே வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் தான் வந்து வந்தேன். கேம்பஸ்லேருந்து வெரைசன் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2.5 years வந்து அமேசானில் இருந்தேன். ஸோ 18 years, ஆல்மோஸ்ட் 18.5 years ஆஃப் லைஃப் இன் ஐடி கம்பெனி. ஸோ ஓகே, இப்போ ஒரு மித்து இருக்கு இல்லையா? ஸோ ஐடி கம்பெனிக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பெருசாக சர்வே பண்ண முடியாது, எப்போனா வேலை போயிடும் அப்படின்ற மித்து இருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக மித்து தான். அது உண்மைலாம் கிடையாது. எப்போவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போயே நானே ரெக்ரூட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ இங்கே எங்கே வந்து நான் பெரிய கேப்பாக பார்க்குறேன்னா, ஸ்கில் டு த ரெக்குவயர்மெண்ட் மேட்ச் வந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து யார் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க ஃபுல் ஸ்கில்டாக இருந்தால் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரி உள்ளே வந்ததுக்கப்புறமும் நிறைய அப்ஸ்கில்லிங் தேவை. சும்மா வந்துட்டால் வந்து எல்லாமே கிடச்சிடாது. டெய்லி லேர்னிங் இருக்கணும். அதுவும் நான் பார்க்குறது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ். எனக்கு ஒரு 100 ரெஸ்யூம்ஸ் வந்துச்சுன்னா என்னால் ஒரு 2 பேர்த்த தான் செலக்ட் பண்ண முடியுது. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேப்பை அட்ரெஸ் பண்ணும்போது நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இன்னொரு 6 பேர்கிட்ட தேவை இருக்குது. அதுக்கு தான் நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இட்ஸ் ஸ்டில் அ மித். கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாங்க, ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே போய் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேம் தான் எனக்கு அதுக்கு எக்ஸாம்பிள். கிட்டத்தட்ட 18 வருஷம் ஐடி ஃபீல்டில் தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே மேம், இப்போது இங்கே பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க உங்கள் கம்பெனியில் இன்னும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸோ உங்கள் கம்பெனிக்கு வரக்கூடிய அந்த எம்ப்ளாய்க்கு மினிமம் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறது? நான் ஃப்ரெஷர்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். இதர் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் வராங்க. நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, மோர் தென் தி குவாலிஃபிகேஷன், ஸ்கில் செட். அவங்க வந்து ஜாவாவோ இல்லை பைத்தானோ, ஆங்குலர், இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் ட்ரெயின் ஆயிருந்தாங்கன்னா என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அது மேட்ச் ஆகும்போது நான் செலக்ட் பண்ணுறேன். நான் ரொம்ப டிகிரியை பார்க்கறதில்ல. பட் ஃப்ரெஷராக இருக்கும்போது என்னுடைய என்ன ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, இளமையாக இருக்கும்போது அவங்கள எப்படி வேணாலும் வந்து டியூன் பண்ணிக்கலான்ட்டு அந்த பிலீவில் தான் நான் எடுக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும், டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். நான் சொன்ன டெக்னாலஜிஸில் அவங்களால வந்து ஒரு விஷயத்தை யோசித்து கம்யூனிகேஷன் பண்ண முடியணும். இது 3 இருக்குது அப்படின்னா நான் எடுத்துடுவேன். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்ன இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாமே யூனிக் டெக்னாலஜியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அவங்க கூட நீங்கள் டைப்பில் தான் இருக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தரீங்க? ஃபினிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஃபினிட்டிவ் இஸ் கம்ப்ளீட்லி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி. நான் முன்ன சொன்ன மாதிரி தான். பட் வி ஆர் பார்ட்னரிங் வித் யூனிக். அதனால வந்து யூனிக்கில் ஐ நோ தட் அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டு எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ யூனிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இங்கே ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஆல்ரவுண்டராக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இருக்கட்டும், இல்லை ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயும் அவங்க ட்ரெயின் பண்ணி வரும்போது ஐ பிலீவ் அவங்களுக்கான நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அவங்க ஈஸியாக மீட் பண்ணுவாங்கன்ற ஒரு பிலீவோடு வந்து நான் அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். சூப்பர் சூப்பர். ஓகே, அதாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஐடி கம்பெனி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கில்ஸை மட்டும் தான் வளர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கில்ஸை வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக யூனிக் டெக்னாலஜி வாங்க. ஸோ இவங்க நல்லாவே நம்மளுக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஜாபும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஓகே மேம், ஸோ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் டிபார்ட்மெண்ட் பேசினீங்க இல்லையா? சிஎஸ்சி படிச்சிருக்கணும் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? பட் ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட் படித்தவங்க மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை சார், அப்படி இல்லை. இப்போ அவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், எந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் எந்த பி ஆர் பேச்சுலர் டிகிரி இருக்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அவங்க வந்து ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்கணும். ஒரு ஜாவாவோ அந்த ஸ்கில் செட் ட்ரைனிங் எடுத்திருக்கணும். அது எந்த இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், ப்ரிஃபரபிளி யூனிக் நான் சொன்ன மாதிரி. ஸோ எங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்து எந்த ஸ்ட்ரீமில் இருக்கணுன்றதை நான் எதிர்பார்க்கல. ஓகே ஓகே, அதாங்க. ஸோ நீங்கள்
எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது காலேஜ் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். பட் இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ட்ரைனிங் எடுத்து நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிருக்கணும். அப்படி எக்ஸ்பர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்யூமை கொண்டு வாங்க. ஸோ மேம் பார்ப்பாங்க, அடுத்து உங்களுக்கு ஜாப் ரெடியாக இருக்கும். ஸோ ஓகே மேம். ஸோ நானும் நிறைய ஐடி கம்பெனி போயிருக்கேன், ஐடி பார்க்க கூட நிறைய ஐடி கம்பெனி போயிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸோ உங்களுடைய கம்பெனியோட அந்த என்வரான்மெண்ட் உங்களுக்கு பார்க்க பிளேஸ் எப்படி மேம் இருக்கும்? எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. என்னுடைய எக்ஸ்பர்டைஸை வச்சு நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டார்ட் அப் இஸ் தி பெஸ்ட் பிளேஸ் டு நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கும். எப்படி வந்து நான் ஒரு க்ரோத்தை எதிர்பார்த்து வந்து இத்தனை வருஷமாக வந்து ஐடியில் இருந்தனோ அந்த நாலேஜை என்னால் கண்டிப்பாக வந்து வர எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ லேர்னிங் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் தான் இருக்கும். வேலை ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். சாதாரணமாக சும்மா உட்காந்து இது பண்ண மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ண அப்படின்றதுனால நம்ம பண்ணுற நான் சொன்ன மாதிரி ஏஐ ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணுறோம். அந்த மாதிரி சர்வீசஸும் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் பண்ணுறோம். ஸோ டீமும் வந்து பயங்கர இன்ஸ்பயர்டாக இருக்காங்க. ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணி லாங் டேர்ம் க்ரோத்துக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஐ விஷ் ரொம்ப நல்ல குவாலிஃபைட் பீப்புள் ஜாயின் பண்ணால் வந்து இட் இஸ் வின் வின் அப்படின்னு பார்க்குறேன். கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் எல்லாமே முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது நீங்கள் காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உடனே ஒரு ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிக் டெக்னாலஜி. ஸோ மறக்காமல் அங்கே கூட நீங்கள் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நான் பை பை. See you.